அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் லாபம் அதிகம் பார்க்கணுமா இல்லைனா அதிகமாக ட்ரேட் பண்ணணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அதிகமாக ட்ரேட் பண்ணால் லாஸ் அதிகமாக இருக்கும், ட்ரேடிங் குறைவாக இருந்தால் லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எதை நம்ம எடுத்துக்கணுங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம ட்ரேடிங் போகக்கூடியதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமா, கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமா, இல்லை இரண்டுலேயுமே பண்ணணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கிரிப்டோ மார்க்கெட் 24 ஹவர்ஸ் நடந்துகிட்ருக்கோம். இப்போ உள்ள இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:15 ஈவினிங் 3:30 மார்க்கெட் முடிஞ்சிடும். வீக்லி 5 டேஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் லாஸை சந்தித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ அந்த லாஸை சந்தித்தவங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் அதை கவனிச்சிக்கோங்க. நம்ம ட்ரேட் பண்ண போகிறதும் இந்தியன் மார்க்கெட்டில் தான். இந்தியன் மார்க்கெட்லேயும் பணம் எடுக்க முடியுமாங்கிறத நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் வரலாம். கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதற்காக தான் 4 மாத பீரியடுங்கிறதே கொடுத்துருக்கேன். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் கணக்கில்லாத ஸ்டாக் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவங்க அதிகமான ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதிகமான லாஸையும் சந்திச்சிருப்பாங்க. இந்த லாஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சில விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்ன அப்படின்னாக்கி, இப்போ இந்திய மார்க்கெட்டில் ஒருத்தர் ஒரு 3 ஸ்டாக்கு தான் வாட்ச் பண்ணணும். அந்த 3 ஸ்டாக் கூடாலே மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி நடக்கக்கூடிய ஒரு பேங்க் நிஃப்டியையும் எடுத்துக்கணும். இந்த பேங்க் நிஃப்டியும் எடுத்துக்கிட்டால் நமக்கு எதில் ப்ராஃபிட் அதிகமாகவோ அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னாக்கி, இந்த ஸ்டாக்கை முழுசும் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். அதிகமான ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணால் அதோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 3 ஸ்டாக்கை நீங்கள் சரியாக மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் இந்த ஸ்டாக்கில் சப்போர்ட் என்ன வருது, ரெசிஸ்டன்ட் என்ன வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்ல முடியும். அப்போ ஒருத்தர் 3 ஸ்டாக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அது என்ன ட்ரெண்டுக்கு போகுதோ அந்த ட்ரெண்டில் அது கூட ஃபாலோ பண்ணி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு பாருங்கள். இது கூடவே பேங்க் நிஃப்டிங்கிறது அதிகமான ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பேங்க் நிஃப்டி. அதையும் வாட்ச் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு தனியாக வீடியோ கொடுக்குறேன். நம்ம அதிகமாக பேங்க் நிஃப்டியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும். ப்ராஃபிட் இதில் வருதுங்கிறத நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டு தான் உள்ளே நம்ம அந்த ப்ராஃபிட் எடுக்கணும். இன்வெஸ்டர் அவங்க கூட இப்படி இந்த 3 ஸ்டாக்கை கூட வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எத்தனை ட்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்தாச்சு, இன்றைக்கி ட்ரேட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். இந்த ட்ரேட் அதிகமான ட்ரேட் நம்ம பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணாலும் போதும். 3 ட்ரேடுக்கு மேலே எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு அதிகமாகவே கூடாது. அதுவும் ஃபஸ்ட் ட்ரேட்லேயே கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடச்சுன்னா மீதி உள்ள ட்ரேடு எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வாரம் 3 ட்ரேட் பண்ணாலும் நல்லது தான், ஒரு ட்ரேட் பண்ணாலும் நல்லது தான். நமக்கு ப்ராஃபிட் ஹெவியாக இருக்கணும். அதிகமான ப்ராஃபிட் தான் நமக்கு வேணுமே தவிர நமக்கு அதிகமான ட்ரேடு வேண்டாம். அந்த ட்ரேடை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு லாஸை தவிர்க்கலாம். அதுதான் 3 ஸ்டாக்கு கொடுத்துருக்கேன். 3 ஸ்டாக்கை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து எத்தனை நாள் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நம்ம ட்ரேடிங் உள்ள இறங்கியாச்சு. டெய்லியுமே ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய டென்ஷனை உருவாக்கும் அப்படின்னு. நம்ம டென்ஷனே இருக்கக்கூடாது முதல்ல. அப்போ ட்ரேடை குறைச்சிட்டா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை கூட ஒரு நாள் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 3 நாள். இந்த 3 நாளுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஆனால் நீங்கள் ட்ரேடை பார்க்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரேடிங் 3 நாள் தான் இருக்கணும். சரி, அடுத்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கி, நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட், ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டியில் இருக்குது. ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்குது, ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டும் ஆப்ஷன் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஓரளவு எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன். நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஒரிஜினல் ட்ரேடை கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ தான் உங்களுடைய டேலண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதில் இந்த 3 செக்மெண்ட்லேயுமே
நமக்கு கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்முடைய காசுக்கு தந்தார் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்கியான மார்க்கெட்டு தான். ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும். ஆப்ஷன் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லிமிட் லெவலில் தான் லாஸை கொடுக்கும், ப்ராஃபிட் வந்தால் அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி 3 செக்மெண்ட் இருக்குது. இந்த 3 செக்மெண்ட்லேயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து லாபம் எதில் அதிகமாக வருதோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிடணும். எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதில் லாபம் அதிகமாக பார்க்க முடியுதோ அந்த பக்கம் மாறிடணும். அடுத்து வந்து இப்போ உதாரணமாகட்டு நான் 3 ஸ்டாக் எடுத்திருக்கேன். JSW ஸ்டீல், TCS, ஆக்சிஸ் பேங்க். ஒவ்வொருத்தரும் ஒரு 3 ஸ்டாக்கை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கில் எது ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, இது வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரியணும். இது வந்து புல் ட்ரெண்ட் ஆச்சுனாக்கி இது ஃபஸ்ட்டு டார்கெட் எவ்வளோ வரும், செகண்ட் டார்கெட் எவ்வளோ வரும், தேர்ட் டார்கெட் எவ்வளோ வருங்கிற தெரிஞ்சுக்கணும். அதேமாரி செல் ட்ரெண்ட் ஆச்சுனாக்கி டவுனில் உள்ள டார்கெட் எவ்வளோ வருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்க்கெட் டவுனில் போனால் மட்டும்தான் செல்லிங் போகணும், மார்க்கெட் அப்பில் போனால் பையிங் தான் போகணும். இது கூட நமக்கு தினந்தோறும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் என்னென்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை வந்து நல்லா கற்றுக்கிட்டு இதில் இறங்கினாலே மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. நான் கொடுக்குறதே இதை வச்சு தான் கொடுக்க போகிறேன். அது கூடவே இந்த ஸ்டாக்ஸு ஃபியூச்சர் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு 3 ஸ்டாக் எல்லோரும் வச்சுக்கோங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ கேட்டாலும் அதோடைய டார்கெட் எவ்வளோ வரும், கீழே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலாங்கிறது தெரியாது மாதிரி நீங்கள் முதல்ல பழகிக்கங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து பை பண்ணக்கூடிய மனநிலையில் இருப்பவங்க வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப்பில் போகுது, இன்னைக்கு மார்க்கெட் அப்பில் போகுது அப்படின்னாலே டாப் கெய்னர், அதாவது நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்கை வந்து காலையிலே எடுத்து காட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செல்லிங் போகக்கூடியவங்க மார்க்கெட் டவுனில் ஆகும்போது அந்த டாப் லாஸ் ஆகக்கூடிய அந்த 3 ஸ்டாக்கையும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டாக்கை மட்டுமே வாட்ச் பண்ணிக்கலாம். அதை ரெகுலராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வேறு எதுவும் இருக்காது. அது கூடவே நம்முடைய பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்ன அப்படின்னாக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து சிஸ்டத்தில் உட்கார்ந்தாலே அந்த மைண்ட் அந்த மாதிரி ஒரு டென்ஷனை உருவாக்கும். அது தேவையில்லை. மார்னிங் ட்ரேட் வந்து ஒரு 9:30 11 வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கலாம், அது 2 மணி நேரம். ஈவினிங் ட்ரேடு வந்து 12:30 2:30 வரைக்கும் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். இதில் ஏதாவது ஒரு டைமில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டோட்டலாக அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ட்ரேட் போதும். அதன் பிறகு வாரம் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே வருது. அதாவது இந்த ஃபியூச்சர் ஆப்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் வருது. ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அதை பற்றி நான் விளக்கமாக கொடுக்குறேன். இது வந்து வீக்லி தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக 3 மணி வரைக்கும் இருந்தாகணும். எப்போ என்ட்ரு பண்ணக்கூடிய டைமுங்கிறதும் கொடுத்துட்டேன். வீக்லி எக்ஸ்பைரி வந்து இருந்தாகணும். இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை நீங்கள் இருந்து கொள்ளலாம், அதுவும் நல்லது. அதற்கு முன்னாடி அனைத்து விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து இதில் ஜெயிக்க முடியும், ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். அடுத்து வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து அதிகமாக பண்ணவே கூடாது. நம்ம வந்து ட்ரேடை வந்து குறைச்சாலே நமக்குடைய டென்ஷன் குறைஞ்சிரும். அதுக்கு 10 ட்ரேடு 15 ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேடை குறைச்சி 1 2ன்னு பார்த்தாலே நம்முடைய மனநிலை வந்து டென்ஷன் இல்லாமல் ஆயிரும். இந்த டென்ஷன் இல்லாமல் வந்தாலே நமக்கு ப்ராஃபிட் தானே தேடி வந்துடும். அடுத்து என்ன ஒன்று பெரிய விஷயம் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஒரு பகுதியை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ 1 லட்ச ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அதில் ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட்டை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் அமௌண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாயிரும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷன் முழுவதுமே குறைஞ்சிரும். இந்த மாதிரி எடுக்க முடியுமாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா 10,000 ரூபாயிலிருந்தே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். 10,000 3 லட்சம் வரைக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேங்க் நிஃப்டி இந்த ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ப்ராஃபிட் வர்றவங்க ஹெவியாக 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் வரைக்கும்
பெரிய பெரிய முதலீடு வந்து போட்டுக்கொள்ளலாம். அது வந்து அவர்களுக்கு ட்ரேடிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட், ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது வந்து நம்மளுடைய ரெகுலர் விதிமுறைகளாட்டு நம்ம வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து தேவைப்படுபவங்க மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. லாஸ் வர்றவங்களுக்கு இதை ஒரு ட்ரையலாக நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். நன்றி, வணக்கம்.